ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அந்த எதிர் கேங்காரன், அவன் பேரு டிராகனா. டிராகன் சென்னோட டீம் கிட்ட பிரச்சனை பண்ணதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல லூலிங்கிற பொண்ணு அங்க வந்துட்டா. எதுக்கு சென்னை கிட்ட பிரச்சனை பண்றீங்க? அவன் கேர்ள் ஃப்ரெண்டா, நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒயின் எடுத்து அவ பாட்டுக்கு குடிக்க ஆரம்பிக்கிறா. போயிட்டே இருக்கு. அடுத்தடுத்து அவ குடிச்சிட்டே இருக்க. என்னம்மா ஒரு பொண்ணு நீ குடிக்கிற சமாதானப்படுத்துறதுக்கு? ஆனா அந்த பையன் சும்மாவே இருக்கானேன்னு டிராகன் கேக்குறான். உன்னை சென்னு பாக்குறான். இந்த சரக்குலாம் வேணாம், இன்னும் பயங்கரமா ஆல்கஹால் கண்டென்ட் இருக்க அந்த சீரியஸான சரக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அதை எடுத்துட்டு வராங்க. சென்னு அடுத்தடுத்து 3 கிளாஸ் அதை ஊத்தி குடிச்சிட்டு இருக்கான். இப்போ டிராகன், எங்க நீ அதே மாதிரி குடி பாக்கலாம், நீ குடிச்சிட்டு அடுத்து பேச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது ரொம்ப பவர்ஃபுல்லான சரக்கு, அப்படி குடிக்கவே கூடாதான். மத்த ஃப்ரெண்ட்ஸே ஷாக் ஆயிட்டு தான் பாத்துட்டு இருக்காங்க. டிராகன் இவனை பார்த்து முறைச்சிட்டு நக்கலா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் உடனே சென்னுவை பார்த்து, டே என்னடா ஆச்சு, ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்குமேன்னு கேட்க, முடியலன்னு சொல்லிட்டு சென்னு போயிட்டு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான். போ தான் கூடவே நின்னுட்டு இருக்கான். அப்ப லூலி வரா. சென்னை தனியா கூட்டு வந்து கார் முன்னாடி உட்கார வச்சுட்டு, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. சென்னு பாக்குறான். நீ முதல்ல கிளம்பு, உன் அண்ணன் வீட்டுல வெயிட் பண்ணிருப்பாங்க, நீ போன்னு சொல்ல லூலிக்கானா இங்கிருந்து போகவே விருப்பமே இல்ல. ஆனா வேற வழியே இல்லாம போ கிட்ட சென்னை விட்டுட்டு கிளம்புறா. போவும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டு சென்னு கிட்ட, எங்கடா என் வீட்டுக்கு வரியா, அங்க ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்ல, இல்ல என் வீட்டுக்கு போகணும்னு சென்னு சொல்றான். அங்க மீஜி இருப்பாடா, நிஜமாவான்னு கேட்க, வீட்டுக்கு போன்னு சென்னு சொல்லிட்டே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸும் வேற வழி இல்லாம அவனை அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டு வாசல் கிட்ட போயிட்டு சென்னு உட்காந்துடுறான். ஏண்டா இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க உட்காருன்னு கேட்க, இல்ல உள்ள மீஜி இருக்கா, அதனால இப்படியே போனா சரிப்பட்டு வராது, ரொம்ப மேலெல்லாம் நாறுது, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, உடனே போவும் தண்ணி வாங்கலாம் அப்படின்னு ஓடி போயிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கடையில அவன் தண்ணி வாங்கிட்டு இருக்கும் போதே மீஜி அங்க வரா. குட்டியா டின் பியர் இருக்கு, அதை பாட்டுக்கு வாங்கி கேஷுவலா குடிச்சிட்டு இருக்கா. போவை பார்த்துட்டு, நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, மீஜி நீயா, நீ கூட குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏண்டா இதெல்லாம் ஒரு மேட்ராங்கிற மாதிரி மீஜி பாத்துட்டு இருக்கா. இல்ல சென்னு கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டான், அதாவது அவனுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்ல, சரி வா என்னன்னு போய் பாக்கலான்னு மீஜி அங்க இருந்து கிளம்புறா. சென்னு கிட்ட கொஞ்சமாவது ஹேண்டில் பண்றதுக்கு அந்த ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. மீஜி எங்க போயிட்டு, விடுங்க சென்னு தானே, அவனை நான் பாத்துக்கிறேன், எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும், நீங்க அவனை விட்டு போங்க அப்படின்னு சொல்ல, நிஜமாவா, அவனை பத்தி நீ கவலைப்படுறத விட்டன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன்னு போ கேக்குறான். கவலைப்படுறத விட்டனா, அதாவது என் ஃபேமிலி தானடா, என்னதான் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போ, உன் நம்பரை கொடுன்னு சொல்லிட்டு நம்பரை வாங்கிட்டு சென்னை ஒரே ஆளா தனியா அப்படியே மேல சாச்சிட்டு கூட்டு போயிட்டு இருக்கா. என்னடா நடக்குதுங்க, இந்த 2 பேரையும் ஒன்னா பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி சில்ஸா வருதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு உள்ள நம்ம சென்னை கூட்டு வந்துட்டு அப்படியே சென்னை ஒரு மாதிரி ரூம்குள்ளேயே போகாம டக்குன்னு ஹால்லே விழுந்துட்டு இருக்கான். ஏன்டா இங்க விழுற, உள்ள வந்து தொலை வேண்டிதான்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. உள்ள போயிட்டு தண்ணி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. மீஜியோட கையை பிடிச்சிட்டு சென், பக்கத்துல வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். மீஜி பக்கத்துல போயிட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, உள்ள போக கூடாது, ஏன்னா மீஜி உள்ள இருக்கால, அவ உள்ள இருக்கும் போது மேல நார கூடாது, நான் குடிச்சிருக்க கூடாது, அதனால நான் தப்பா எதுவுமே பண்ண மாட்டேன், என் அப்பா மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளா நான் மாறவே மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறது மீஜி தானே தெரியாம அவகிட்டயே அந்த டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கான். மீஜிக்கு லைட்டா அவனை பாக்கிறதுக்கு பாவமா தான் இருக்கு. போத்திட்டு அப்படியே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு கோட்டை வீசி எறிஞ்சிட்டு மீஜி உள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிடுறா. எந்த மாதிரி ஆள உனக்கு ரொம்பவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவகிட்ட எப்பயோ யாரும் கேட்டிருப்பாங்க போல. மீஜி அதை பத்தி யோசிச்சு பாக்குறா. அப்ப சென்னை அவகிட்ட, உன்னோட ரிசல்ட்ட பாக்குறதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனால, அதுக்கப்புறம் இன்னுமா இங்க வெட்டியா இருக்க, கிளம்பி போன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு டிராமா தான் நம்மள துரத்தி விட்டான்ல, இந்த மாதிரி ப்ராமிஸ பிரேக் பண்றவங்கள தான் எனக்கு பிடிக்காதுன்னு மனசுல யோசிக்கிறா போல. அதை பத்தி யோசிச்சுட்டு அமைதியா அங்க தூங்க ஆரம்பிச்சிடுறா. சென்னை அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறான். தல்லாம் வலிக்குதேன்னு சொல்லிட்டு மீஜின்னு ஒரு ரூமா போய் தேடுறான். பார்த்தா மீஜி வீட்லயே இல்ல. இவன் போய் ஒரு குளியல போட்டு நேரா அங்கிருந்து கிளம்பிடுறான். இவன் கார் ஏதோ சர்வீஸ் கொடுத்துருப்பான் போல, அதை சரி பண்றதுக்காக நேரா கார் ஷெட்டுக்கு போயிட்டு இருக்க. மீஜியோட குரல் கேக்குதே நெட்டி பாத்துட்டு இருக்கான். மீஜி ஏதோ கார் பாக்கணும்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக செகண்ட் ஹேண்ட் கார் பார்க்க வந்திருப்பா போல. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சென்னு ஓரமா ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அங்கிருந்து பாதியிலே கிளம்பி போயிட்டு இருக்கான். நேரா கிளம்பி அவனோட பில்லியட்ஸ் ரூம்க்கு போயிட்டு அங்க போ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏண்டா ஒருத்தங்க திடீர்னு ஒரு ஊருக்கு வந்துட்டு அங்க வந்து ஒரு கார் வாங்குறாங்கன்னா நீ என்னடா நினைப்பன்னு கேட்க, ரொம்ப நாள் தங்குவாங்க போல, வசதிக்கு கார் வாங்குறாங்க, ஏன்டா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போ கேட்டுட்டு இருக்கான். மீஜிய நான் கார் வாங்குற இடத்துல பார்த்தேன்னு சொல்ல, உன்கிட்ட நல்லதோ பிளான் போட்டிருக்கா, எதுக்கு வந்திருக்கானே தெரியலையேடா, நீ அவகிட்ட கேட்டு பாரு, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆகுது பண்ணி பாருன்னு சொல்லிட்டு போ சொல்லிட்டு இருக்கான். அவ என் நம்பரே என்கிட்ட இல்லைன்னு சென்னு சொல்ல, இங்க பாரு நான் அமுச்சு விடுறேன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் அமுச்சு விடுறான். ஆடு ஃப்ரெண்டு பண்ணலாமா வேணாமான்னு சென்னு யோசிச்சுட்டே இருக்கான். டக்குன்னு கையை நடுவுல விட்டு இந்த போர்க்கானே ஆடு ஃப்ரெண்டு கொடுத்து விட்டுறான். ரிக்வெஸ்ட் சென்ட் ஆயிருது. ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இவனோட தொல்லை தாங்க முலன்னு போ பாத்துட்டு இருக்கான்.
ஹாய் அனுப்பலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு வழியா நம்ம சென்னு ஹாயை அமுச்சு வச்சிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ரிப்ளை வருது. என்ன ரிப்ளை அமுச்சிட்டு இருக்கான்னு பாக்குறதுல போக்கே தலைய ஆர்வமே வெடிக்குது. போய் எட்டி பார்த்தா ஹூஸ் திஸ்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருக்கா. நீ ஸ்டேட்டஸ் கூட அப்டேட் பண்ணலையாடா உன் பேர் வச்சு, உன்னை யாருன்னே அவருக்கு தெரியல பாருன்னு சொல்லிட்டு போ சிரிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு மீஜி வீட்டுக்கு வரதுக்குள்ள சென்னு வீட்டுல பக்காவா சமையல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்கான். சமைக்கிறதுல என்கிட்ட சொன்ன எனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் சமைச்சு வச்சிருக்கேன்னு மீஜி கேக்குறா. உட்காரு சாப்பிடலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ எங்க போன, நான் எதுக்கு உன்னை கார் ஷெட்ல இன்னைக்கு பார்த்தேன்னு சொல்ல, கார் வாங்கறதுக்கு தான் கார் ஷெட்டுக்கு போவாங்க, வேற எதுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. இல்ல ஏதாவது டெம்பரவரியா கார் வேணும்னா ஏன் காரை யூஸ் பண்ணு, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். வேணும்னே சமைச்சு வைக்கிற, பல்ல காட்டி காட்டி பேச ஆரம்பிக்கிற, கார் கொடுக்குறேன்னு சொல்ற, இதெல்லாம் வச்சு நான் எத்தனை நாள் இங்க தங்குவேன்னு உனக்கு தெரியணும், அதானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன், அவ்வளவு ஈஸியா நாள் கிளம்ப முடியுமா என்ன, கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் கிளம்புவேன்னு சொல்லிட்டு மீஜி சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பாரு மீஜி, இப்ப நீயும் நானும் பெரியவங்களாயிட்டோம், ஒரே வீட்டுல 2 பேர் இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல, சென் அப்புறம் நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன், ரூம்ல அந்த ஜன்னல் நல்லாவே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணு, பாத்ரூம்ல ஏதோ பேட் ஸ்மெல் இருந்துட்டே இருக்கு, அதனால டாய்லெட்டையும் நீ முதல்ல மாத்தணும், சோஃபால உட்காந்தா உள்ள போகுது சோஃபாவே, அதனால அந்த சோஃபாவை மாத்தணும்னு சொல்ல சென்னு பாக்குறான். மதிக்கிறாளா பாருன்னு சொல்லிட்டு சாப்பிட கூட இல்லாம பாதியிலே கோச்சிட்டு வெளியே வந்துடுறான். பக்கத்துல ஒரு நூடுல்ஸ் ஷாப்ல நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க மீஜி நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. வேகமா போன் எடுத்து எனக்கு கையில அடிபட்டு இருக்கு, பாத்ரூம் கிளீன் பண்ண முடியாது, வந்து கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சென்னை எவ்வளவு லேட்டா போக முடியுமோ அந்த ஹோட்டல் வாசலே உட்காந்துடுறான். பல மணி நேரம் ஆயிருது. அதுக்கப்புறம் தான் கிளம்பி வீட்டுக்கு போறான். பார்த்தா அப்படியே பாத்திரம் எல்லாம் போட்டபடியே இருந்துட்டு இருக்கு. சாப்பிட்டதெல்லாம் வச்சுட்டே போயிட்டு இருந்திருக்கா அதே இடத்துல. போன்ல யார்கிட்டயோ மீஜி பேசிட்டு இருக்கா. அம்மா ஒன்ன பாக்கிறதுக்காகவா நான் இங்க வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கா. சென்னை அதெல்லாம் காதுல வாங்கிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு விளக்க ஆரம்பிக்க மீஜி எங்க போறா. சென் நிஜமாவே கையில அடிபட்டுருச்சு, இங்க பாருன்னு சொல்லிட்டு காட்ட லைட்டா சின்னதா வந்து சதப்பேந்திருக்கு. இத பாத்துட்டு நம்ம சென்னு சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் லேட்டா நான் வந்திருந்தேன்னா தானாவே தாரையே போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாரி, நான் சிட்டில கொஞ்சம் சொகுசா வளர்ந்துட்டேன், பரவாயில்ல, இதுக்கும் மேல நான் என்ன கஷ்டப்படுத்திக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மீஜி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. நல்ல பாட்டு எல்லாம் போட்டு அவ பாட்டுக்கு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கா. சென்னு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கான் என்னதான் நடக்குதுன்ட்டு. அடுத்து சென்னு விண்டோவை சரி பண்றதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்க வந்திருக்கான். போ கேக்குறான், ஏண்டா ஒரு ரிப்பேர் பண்றதுக்கு ஆளு கூப்பிட்டு அவங்க போய் ரிப்பேர் பண்ண போறாங்க, அதை எதுக்கடா உன்கிட்ட கேட்டிருக்கான்னு கேட்க, சண்டை போடுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா, என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன், பேசாம போ, நீ என் கூட வந்து ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு இங்க வந்து இரேண்டா, நான் அவளை வேற எங்கேயாவது நல்ல அபார்ட்மெண்டா பார்த்து அமிச்சிருவாங்கன்னு சொல்ல, இல்லடா என் கேர்ள் ஃப்ரெண்டும் நானும் இப்போ ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிருக்கோமா, அது சரிப்பட்டு வராது, கல்யாணம் ஆக போகுதுலங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அட ஆமா இல்லன்னு சொல்லிட்டு சரி போனா போகுதுன்னு சொல்லிட்டு சென்னு விட்டுடுறான். நேரா மீஜியோட ரூம்க்கு போயிட்டு அவன் ஜன்னலை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். மீஜி சும்மா லேப்டாப்ப முடியல வச்சிட்டு இருக்கா. ஆனா அவ கண்ணெல்லாம் ஃபுல்லா சென்னு மேலேயே இருக்கு. சென்னும் அப்பப்ப திரும்பி பாத்துட்டே இருக்கும் போதெல்லாம் மீஜி அவனையே பாத்துட்டு இருக்கா. சென்னை ஒரு கட்டத்துல வெறுத்து போய் மீஜி போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல, மீஜி அங்க இருந்து கிளம்புறா. யாரோ வர மாதிரி இருக்கு. சென்னு வேகமா கதகிட்ட போய் பார்க்க போதான் வந்திருக்கான். இல்லடா அன்னைக்கு செக்கிங் பண்றேன்னு சொல்லிட்டு ஆளுங்க வந்தாங்கல்ல, இப்போ திடீர்னு வந்து உங்க கடையில இருக்க விண்டோலாம் ரொம்ப சின்னதா இருக்கு, இது கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு பேசிட்டு இருக்காங்கடா. இந்த டிராகன் தான் ஆளுங்களை வச்சு இப்பெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கான், நீ வரியால போலீஸ்க்கு போன் பண்ணுவான்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, மீஜி நான் கொஞ்சம் வெளியே போறேன்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சென்னை நேரா அங்க கிளம்பி போறதுக்குள்ள அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவனை போட்டு அந்த டிராகன் அவன் ஆளுங்க எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சென்னும் போவும் உள்ள போறவனுங்க முதல்ல ஃப்ரெண்ட காப்பாத்துறானுங்க. சென்னு கையில அந்த ஸ்னூக்கர் பேட் உன கையில எடுத்து வச்சுட்டு, என்ன உனக்கு வேணும்னு கேட்க, விண்டோலாம் சரியில்லப்பா, அதை முதல்ல சரி பண்ணு, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா இந்த இடத்துல இந்த பில்லியட்ஸ் ஹாலே நடக்காது தெரியும்லன்னு சொல்லிட்டு நக்கலா கேட்டுட்டு இருக்கான். இதுக்கும் மேல ஒன்ட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல, டிராகன்னு சொல்லிட்டு கையில இருக்குல்ல இந்த ஸ்னூக்கர் பேட்டு, அதை எடுத்துட்டு போயிட்டு டிராகனோட சீட்லயே ஒரு குத்த ஜஸ்ட் அப்படியே மிஸ் ஆயிட்டு சீட்டுக்கு அடியில வெளியே அந்த பேட் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இந்த டிராகன் பயந்து போயிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, பயமா இருக்குல்ல, என்னோட இடத்துல நிறைய உடைச்சு போட்டிருக்க, அதனால என்ன பண்ற, அதெல்லாம் சரி பண்றதுக்கு காசு எடுத்து வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு, இல்ல என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் பிசினஸ் ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணனா அடுத்து நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஓ மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுமோ பண்ணுவேன், என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்ப, நான் எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ற ஆள் கிடையாது தெரியும்லன்னு சொல்லிட்டு மேல நெஞ்சில காலை வச்சுட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறான் சென்னு. எனக்கு பின்னாடி பெரிய சப்போர்ட் இருக்கு, உனக்கு அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு டிராகன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். சப்போர்ட் இருக்கா, யார் உனக்கு இருக்கா, இதே தான் உனக்கு படபடன் ரேஸ் கார் மாதிரி ஓடிட்டு இருக்கு, அந்த சப்போர்ட் தான் இருக்கான்னு சொல்லிட்டு சென்னு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா வெளியே கார் நிக்குது. பார்த்தா மிஸ்டர் ஷாங் இருக்காரு, அவரும் அவரோட அசிஸ்டன்ட் பொண்ணும் வராங்க. ஓ நீ சொன்ன பெரிய பேக்கப் உனக்கு பின்னாடி இருக்கவரு இவர் தானான்னு சொல்லிட்டு சென்னை இன்னும் நக்கலாவே கேட்டுட்டு இருக்கான். ஷாங்க பார்த்து இவன் பயப்படுற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த டிராகனுக்கே தெரியுது. அப்படியே அவனை அள்ளி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஷாங்க பாத்துட்டு உன்னை வா வான்னு கூப்பிட்டா நீ என்ன பாக்கிறதுக்கு வரதே இல்ல,
அதான் அந்த பக்கமா போனேன், உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, சும்மா அந்த பக்கமா போனீங்களா, நம்புற மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு ஷாங்க கேட்டுட்டு இருக்கான். சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் போடலாமான்னு சொல்லிட்டு ஷாங் கேட்க, எனக்கு கையில அடிபட்டு இருக்கு, நான் விளையாடுறது கிடையாது இப்பெல்லாம் அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அப்புறம் ஒரு நாள் பாக்கலாம்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷாங் அங்கிருந்து கிளம்புறாரு. இவர் அங்கிருந்து போறத அந்த பக்கமா நூடுல்ஸ் வாங்கறதுக்கு வந்த மீஜி பாத்துட்டு இருக்கா. ஆமா அந்த பில்லியர்ட்ஸ் ஹால்ல என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கடைக்காரர் கிட்ட கேட்க, அந்த பையன் அந்த ஊர்ல வளர்ந்தவன் தாமா அதோட ஓனரு. அப்புறம் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல, வெளியூருக்கு ரவுடித்தனம் பண்றதுக்கு போயிட்டான் போல. சில வருஷங்கள்ல அவன் இல்லவே இல்ல. அப்புறம் திரும்பி இங்க வந்துட்டான், போன இடத்துல பருப்பு வேகல போல. அதனால திருப்பி இங்க வந்து நான் ஒரு பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ரவுடியா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சென்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது சென்னைங்க நடுவுல பல வருஷம் இல்லையான்னு சொல்லிட்டு மீஜி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கே ஐடியா இல்ல. சென்னை கடையில இருக்க எல்லாருக்கும் லீவ் கொடுத்து அனுப்புறான். அப்ப கடையில வேலை பாக்குற ஒருத்தன் வெளியே ஒரு பொண்ணு நின்னு இங்கே பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இது மீஜியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு சென்னுக்கு நல்லாவே புரியுது. சென்னு மறுபடியும் வீட்டுக்கு போறான். மீஜி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா, அது நல்லாவே தெரியுது. கூப்பிட்டு கோக் குடி வா அப்படின்னு சொல்லிட்டு சென்னுக்கு கோக் கொடுத்துட்டு இருக்கா. அவனே குறுன்னு பாத்துட்டு இருக்கா. சென்னை எதுவும் சொல்லாம அந்த கிளாஸ மட்டும் அவ கையில இருந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கான். அம்மா அந்த மிஸ்டர் ஷாங் இருக்காரு, அவரும் நீயும் முன்ன அளவுக்கு க்ளோஸா இல்ல போலன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. இல்ல நாங்க 2 பேரும் இப்ப முன்ன அளவு க்ளோஸா இல்ல, நான் அந்த குரூப்ல இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்ல, அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி சார் எங்க போனீங்க, என்ன பண்ணன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. எதுக்கும் சென்னு பதில் சொல்ற ஐடியாலேயே இல்ல. உனக்கு எப்படியே தெரியும்னு சொல்லிட்டு உட்காந்தே இருக்கான். அன்னைக்கு நைட்டு மீஜி வெளியே போனவ வீட்டுக்கே வரல போல. எங்க இருக்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறான் சென்னு, ஆனா அதுக்கும் ரிப்ளையே வரவே இல்ல. ஆனா பார்த்தா அன்னைக்கு நைட்டு விடி காலையில கிட்டத்தட்ட மீஜி வீட்டுக்குள்ள வரா. சென்னை பார்த்துட்டு எங்க போன, ஏன் அவ்வளவு லேட்டுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். எப்பாரு நான் நல்லா மத்தியானமும் சேர்த்து தூங்க போறேன், லஞ்சுக்கு என்ன எழுப்பாதுன்னு சொல்லிட்டு மீஜி தூங்க போயிடுறா. அதே மாதிரி அடிக்கடி நிறைய நாள் லேட்டா வரா. சென்னுக்கு ஒண்ணும் புரியல எங்க போறா என்ன வரான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சென்னை கிட்ட கண்டுக்காத மாதிரியே கூட பிஹேவ் பண்ணிருக்கா. அவன் காரே பக்கத்துல நின்னா கூட அவ பாட்டு கடைக்கு போறது வாங்குறதுன்னு சொல்லிட்டு அவ வேலையை மட்டும் பாத்துட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி சென்னை யோசிக்கிறான். அடுத்த நேரா கடைக்கு போயிடுறான். பில்லியர்ட்ஸ் ஹால்ல உட்காந்துட்டு, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போ கிட்ட அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு மறுபடியும் வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மீஜியை பத்தி டைரக்டா கேட்காம சுத்தி வளைச்சு கேட்க, போ பாக்குறான். டே இந்த பொண்ணு பாடுறா இங்க இருக்கா, அதாவது நம்ம மீஜிடான்னு சொல்ல, சென்னு வேகமா எட்டி பார்த்தா மீஜி இந்த ஹாலுக்கு வந்துட்டு அங்க இருக்க ஒரு கோச் ஒருத்தரை கூப்பிட்டு கத்துட்டு இருக்கா. பில்லியர்ட்ஸ் ஸ்னூக்கர் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு கத்துட்டு இருக்கா. சென்னும் அப்படியே எட்டி பாத்துட்டு இருக்கான். என்னடா நடக்குது, அதிசயமா இவன் எதுக்குடா இங்க வந்திருக்காங்கிற மாதிரி. கேம் விளையாடிட்டே அங்க இருக்க கோச்சு கிட்ட, உங்க பாஸ் இருக்கார்ல அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரான்னு கேட்க, அவர் ஜஸ்ட் பிசினஸ் மட்டும் தான் ரன் பண்ணுவாரு, இந்த மாதிரி சின்ன வேலைலாம் அவர் பாக்குறது இல்ல, அவருக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்கு போல. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ஒருத்தன் வந்தான், அவனை கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிருப்பாரு எங்க பாஸ். அலறி அடிச்சுட்டு அந்த ரவுடி பையன் இருந்து ஓடி போயிட்டான். பெரிய ஹிஸ்டரி இருக்கு, அவர் அவ்வளவு அசால்ட்டான ஆள்லாம் கிடையாது, யாருக்கும் கோச் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்ல, அப்படியான்னு கேட்டு நம்ம மீச்சி கத்துட்டே இருக்கா. சென்னும் போவும் அங்கிருந்து வெளியே வராங்க. சென்னதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு நான் ட்ரைனிங் பண்ணிக்கிறேன் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட, என்ன அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோச்சிங் பண்ற பையனே அங்கிருந்து கிளம்புறான். மீஜி வா வெளியே போலான்னு சென்னு கூப்பிட, 1 மணி நேரம் ட்ரைனிங்க்கு காசு கட்டி வந்திருக்கேன், இப்படிதான் நீங்க இங்க பிசினஸ் ரன் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே இந்த கேமை முடிச்சுட்டு போலாமான்னு சென்னு கேட்க, சரி ஓகேன்னு மீஜி சொல்றா. அடுத்தடுத்து சென்னு ஒவ்வொரு காயினா பாக்கெட் பண்ணி அந்த கேமை ஈஸியா முடிச்சிடுறான். மீஜியும் அப்படியே அவன் அழகா செம்மையா விளையாடுறானேன்னு சொல்லிட்டு நல்ல பல்ல காட்டி தான் பாத்துட்டு இருக்கா. இப்ப போலாமான்னு சென்னு கேட்க, சரி போலாம் அப்படின்னு மீஜி வெளியே வந்துட்டு இருக்கா. உனக்கு என்ன பிரச்சனை, என்ன கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே இங்க வந்து இந்த வேலை எல்லாம் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லையே நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லையே, நீ தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க, நான் வரேன் கேம் விளையாடுறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. நீ இங்க இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு, ஏதாவது ஆயிரமோன்னு டென்ஷனா இருக்குன்னு சொல்ல, என்ன பத்தி நீ எதுக்கு கவலை பண்ணும், நான் தான் உனக்கு யாரோ வாச்சுன்னு சொல்லிட்டு மீஜி கேட்டுட்டு இருக்கா. சென்னால பதிலே பேச முடியல. வீட்டுல டிராப் பண்றியா, கிளம்பலாமான்னு மீஜி கேட்க, முடியாது நான் நைட்டு வீட்டுக்கே வர மாட்டேன்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகேன்னு சொல்லிட்டு கூலா மீஜி எங்க பக்கத்துல இருந்து ஒரு கேப புடிச்சு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறா. அடுத்த நாள் வரான். சென்னு கார் இன்னும் நிக்குது. நினைச்சேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே உள்ள வரான். இந்தாடா உனக்கும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னதான் மேஜிக் பண்ணாலும் மீஜி நல்லா உன வச்சு செய்யறாடான்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அப்ப போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்ல சென்னும் போவும் வெளியே போய் பார்த்தா நம்ம போலீஸ் என்ன இருப்பார்ல அவர் தான் வந்திருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் நம்ம சென்னை அவரே பாக்குறாரு போல. அவர் நாங்க நார்மல் செக்அப்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உள்ள வந்து செக் பண்றாரு. லைட்டா சென்னை அப்படியே ஒரு முறைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் வெப்பன்ஸ்ல வராது சார், சும்மா நாங்க வந்து இங்க மெயின்டெனன்ஸ்க்காக தான் வச்சிட்டு இருக்கோம், மத்தபடி வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்ல, அடிக்கடி இங்க குடிக்கிற பசங்க எல்லாம் ஒண்ணு கூட்டுறாங்க, கேங் எல்லாம் கூடுற மாதிரி நாங்க செய்தி கேள்விப்பட்டோமேன்னு போலீஸ் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா நார்மலா நேத்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, நேத்தே நாங்க அதை சரி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு சென்னை அந்த போலீஸ் அண்ணாவை அப்படியே பேசி அனுப்புறான். அவரும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சென்னு பாக்குறான், இது இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் உனக்கு புதுசா கல்யாணம் ஆக போதுன்னு வீடு பாக்குறேன்னு சொன்னல, அந்த ஏஜென்ட் நம்பர் கூடன்னு சொல்லிட்டு கேட்க,
எதுக்குன்னு சொல்லிட்டு போ கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா வீட வாடகைக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா மீஜி உன பைத்தியக்காரனாவே மாத்திட்டாளாடா, எதுக்குடா வீட நீ வாடகை கூட போறேன்னு கேட்க சென்னு நேரா அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறான். என் வீட்டை வாடகை கொண்டுங்க, இப்பயே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆளை வேற அனுப்புறான். அந்த ஏஜென்ட் போறாரு, மீஜியோட கதவை தட்டி இந்த மாதிரி வீட வாடகை கூறதுக்கு ஓனர் அனுப்பியிருக்காருங்கன்னு சொல்ல மீஜி போனை செக் பண்ணி பாக்குறா. சென்னு கிட்ட இருந்து வாடகைக்கு ஆள் வருவாங்க, பார்த்து உள்ள விடுன்னு சொல்லிட்டு மெசேஜும் வந்திருக்கு. வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு மீஜி பல்ல காட்டு கூட்டு போறா. சென்னு கீழ இருந்து ஓட்டு கேக்குறான், என்ன நடக்குதுன்னே உனக்கு புரியல, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நல்லா காத்து வரும், ஹால் நல்லா போதுமான அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மீஜி சொல்லிட்டே இருக்க கொஞ்சம் நேரம் ஆகுது. சென்னு வெளியே போறவன் மீஜி செல்லாம் மூக்க உறிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. சத்தம் கேட்டு உள்ள போறான். சென்னு பாத்துட்டு மீஜிய இதுக்குதான் போய் அழுவுறா பாருன்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு, சரி பரவாயில்ல, நல்ல இடமா பார்த்து உன்னை தங்க வைக்கிறேன், கவலைப்படாதன்னு சொல்ல அங்க இருந்து உள்ள அந்த ஏஜென்ட்டும் வராரு. நீங்களும் போய் மூஞ்சு கழுவிட்டு வாங்கம்மா, கண்ணுலயே உளுந்துருச்சு, மூக்கெல்லாம் உறுத்தி கண்ணுல இருந்து தண்ணியா வருது, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு, பரணி மேல எட்டி பார்த்தோம் தூசி கண்ணுல பட்டுருச்சுன்னு சொல்ல சென்னு திரு முடிச்சிட்டு இருக்கான். அப்ப இவ்வளவு நேரம் அழுதுட்டு இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு 2 ஏஜென்ட் வராங்க. மீஜி பாக்குறா, இல்லடா எதுக்கு வாடகை கூட்டு, தேவையில்லாம பிரச்சனை, விக்கிறதுக்காக நான் ஆளுங்களை கூட்டு வந்திருக்கேன், அவங்க பாப்பாங்கன்னு சொல்ல சென்னுக்கு இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆயிட்டே இருக்கு. மீஜி இன்னும் ஆளுங்களை உள்ள கூப்பிட்டுட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல மீஜி உள்ள வந்துட்டு, டேய் இன்னைக்கே ஒருத்தவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கடா, நல்ல காசு, இங்க பாரு பர்னிச்சர் கூட நம்ம எதுவுமே வாங்க வேணாம், பழசே போதும்னு சொல்லிட்டாங்க, நம்ம அதை எடுத்துக்க தேவையில்ல, எல்லாத்துக்கும் அவங்களே காசு கொடுத்துருவாங்க, மத்த ஐட்டம் மட்டும் நம்ம எடுத்துட்டு போனா போதும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணிருக்கா. மீஜி அதுக்குள்ள யாராவது வாங்குவாங்களா, என்ன ஒரு கேள்வி கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடா இது என் ஸ்கூல் போட்டோ அந்த போர்ட்ல மாட்டினதுல டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு, அந்த போட்டோ ஓன்ட்ட இருக்குன்னு கேட்க, உன் திங்ஸ் எல்லாம் அங்க இருந்திருக்கும், அதெல்லாம் நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். இதை வச்சு என்ன பண்றது, தூக்கி போட்டுறேன் அப்படின்னு மீஜி எல்லாத்தையும் எடுத்துட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு போன் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கா. சென்னு வேகமா ஓடி போறான். போட்டோவை தூக்கி போடுறது அபசகணும்னு சொல்லுவாங்க, அதனால நானே வச்சுக்கிறேன், நான் அப்புறமா அதை டிஸ்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல நானே பண்ணிட்டேன்னு மீஜி வாங்கறதுக்கு போறா. சென்னு விட மாட்டேங்கிறான். மீஜி உனக்கு என்னதான் மீஜி பிரச்சனை, என்ன போட்டு ஏன் டார்ச்சர் பண்ற வந்ததுல இருந்துன்னு கேட்க, எனக்கு வேலை போயிருச்சு, அதனால தான் நான் வந்திருக்கேன், எனக்கு வேற வழியே இல்லாம, உனக்கு வீடை வித்து கொடுத்தா ஏதாவது கமிஷன் காசாவது நீ கொடுப்பல, அதை வச்சு டைம் ஓட்டலான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு மீஜி பாமா மூஞ்சி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. வேலை போயிருச்சா, போறதுக்கு இடம் இல்லையா, இதெல்லாம் என் முன்னாடியே சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எல்லா திங்ஸையும் உள்ள கொண்டு போய் வச்சிருங்க, மீஜி இங்கே தங்கிக்கோ, எத்தனை நாள் வேணா நீ இங்கே தங்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போயிட்டு இருக்கான். மீஜி நல்லா பல்ல காட்டி சிரிச்சுட்டு அவளும் அடுத்து உள்ள போயிட்டு இருக்கா. வேலை போன விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல, என்ன ஆச்சுன்னு கேட்க, காலைல 8 மணிக்கு போனா நைட்டு 10 மணி வரைய வேலை பார்க்கணும்டா, ஓவர் பாலிடிக்ஸ் வேற, குடுக்குற சம்பளம் அந்த சிட்டில வாழ்றதுக்கே பத்தாது, வாடகைலாம் எவ்வளவு தெரியுமா, அதனால்தான் சரி வேற ஏதாவது வேலை பாத்துக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன், உன்னையும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கல, வேலை கிடைச்சதும் இங்க இருந்து கிளம்பிடுவேன் பாவமா மூஞ்சி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இங்கே இருந்துக்கோன்னு சொல்றான்ல அப்படின்னு இவளை பார்த்து சென்னு சொல்ல நல்லவளுக்கு சிரிப்பா வருது, இவ்வளவு ஈஸியா கவுந்துட்டானேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தா நம்ம சென்னு வேகமா நல்லபடியா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நேரா கிளம்பி போவை பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, பிளான் ஃபெயிலியர் ஆயிருக்குமே, கண்டிப்பா மீச்சி போடுற எல்லா பிளான்லயும் நீ தோத்துதான் போயிட்டு இருக்க, நல்ல ட்ரெஸ் எதுக்கு போட்டிருக்கன்னு கேட்க ஒருத்தரை பாக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து சென்னை கிளம்புறான். பார்த்தா ஒரு இன்ஜினியர் இருந்தார்ல, அதான் பல வருஷத்துக்கு முன்னாடி சென்னை கிட்ட, அந்த இன்ஜினியரை பார்க்கதான் வந்திருக்கான். ஓ நீங்களா, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, லைட்டா ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கணும், அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்க பொண்ணு, இந்த பொண்ணுதான் சொல்ல, ஓ அப்படியா, நீங்க கூட அப்ப கூட காலேஜ் கேட்டுட்டே இருந்தீங்களே அந்த பொண்ணு தானே, சரி ஓகே நான் வேலை பார்த்து சொல்றேன், இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சென்னு வண்டியில ஏறி உட்காந்துட்டு இருக்க, பக்கத்துல போ உட்காந்துட்டு, எதுக்கடா அந்த பொண்ணுக்கு மறுபடியும் நீ ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க, நீ தான் அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டியேன்னு கேட்க, அவளுக்கு வேலை போயிடுச்சாண்டா, அவளுக்கு வேற யாரு இருக்கா என்ன தேடி வராம, நான் தான் அவளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவ கால அவளே நிக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு, ஏண்டா எப்படா நீ உன்னை பத்தி யோசிக்க போறேன்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போவும் போயிட்டு இருக்கான். மீஜி கிளம்புறவ ஒரு சூப்பர் மார்க்கெட் போறா. அங்க ஒரு கடையில போயிட்டு நல்ல சோஃபா செட்டு, கபோர்டு, காஃபி டேபிள்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டமா பாக்குறா. இது எல்லாத்தையுமே நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. கடைக்காரங்க என்னடா ஒட்டுமொத்தமா அந்த பொண்ணு வாங்குறாள்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. சென்னை அன்னைக்கு வீட்டுக்கு நிறைய சாப்பாடுலாம் வாங்கிட்டு உள்ள நுழைகிறான். பார்த்தா அந்த ஹாலையே ஒட்டு மொத்தமா மாத்தி வச்சிருக்கா. கபோர்டு, டிவி ஸ்டாண்டு, சோஃபா, காஃபி டேபிள்னு சொல்லிட்டு இவங்க வீடான்னு அவனுக்கே டவுட்டே வந்துருது. என்ன பண்ணி விட்டு இருக்க மீஜி, உனக்கு ஏது இவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு கேட்க, இருந்த காசுக்கெல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டேன், நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு மீஜி கேக்குறா. எனக்காக, என் வீடை மாத்துறதுக்காக இல்ல என்னை வெறுப்பேத்துறதுக்காக நீ உன் காசு செலவு பண்ண வேணாம், இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சென்னு கொடுக்குறான். தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு மீஜி அதையும் வாங்கிட்டு போயிடுறா. வீடு நல்லாதான் இருக்குன்னு யோசிச்சுட்டே அங்கிருந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறான். மீஜி ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன், எப்ப வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்ல, சரி ஓகே அது இருக்கட்டும், இந்த பாரு இந்த மேனுவலை பார்த்து கபோர்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சா கழுத்தெல்லாம் வலிக்குது,
மேனுவல புடிச்சிட்டு பக்கத்துலயே நில்லுன்னு சொல்ல அதே மாதிரியே புடிச்சிட்டு சென்னு பக்கத்துலயே நிக்கிறான். உன்னிடா கண்ணு தரலன்னு சொல்லிட்டு மீஜி சொல்றா. பக்கத்துலயே வந்து உட்காந்துட்டு இருக்கான். நாளைக்கு உனக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணிருக்கேன், வந்து பாருன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி ஓகேன்னு மீஜி சொல்றா. அடுத்த நாள் காலை சென்னோட கிளம்பி போயிட்டு இருக்கா. இன்டர்வியூல சரிம்மா காலையில 8 மணிக்கெல்லாம் வந்துடணும், நைட்டு ஒரு 9 மணி வரையும் வேலை இருக்கும்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க, ஓவர் டைம் பாக்குறதுல தப்பா என்ன? ஆனா அதுக்கு கவர்மெண்ட் ரூல் படி 150% எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும்னு போட்டிருக்காங்கல்ல, அதை கொடுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு நக்கலா கேட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணு வேலைக்கு இன்டர்வியூ வந்த மாதிரியே இல்லையே, ரொம்ப நக்கல் பேச்சு பேசுதுன்னு சொல்லிட்டு இன்னும் கேள்வி கேட்க நக்கல் பதில் தான் மீஜிட்டு இருந்து வருது. அவங்களும் சரிம்மா வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணு, நாங்க சொல்லி அனுப்புறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்ஜினியருக்கும் ஏன்பா அந்த பொண்ணு வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே, நக்கலா பேசிட்டு இருக்கேன்னு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. அவன் பாக்குறான், சென்ன பார்த்து அந்த பொண்ணுக்கு நிஜமாவே வேலை வேணுமா, இந்த தடவை என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மீஜி அங்க இருந்து வரா. அவளை பார்த்துட்டு, உங்களுக்கு நல்ல ஒரு பிரதர் கிடைச்சிருக்காருமா, உங்களுக்கு என்ன காலேஜ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இப்ப வேலைக்காக அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காருன்னு சொல்ல. அப்படியான்னு சொல்லிட்டு மீஜி ரொம்ப நக்கலாவே தலையாட்டிட்டு நிக்கிறா. சென்னு பாக்குறான், இந்த வேலை போனா போது, வேற ஏதாவது வேலை வாங்கிக்கலாம், இல்லன்னா அது வரையும் நீ வீட்லயே சும்மா இரு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆறுதல் சொல்லி அங்க இருந்து கூட்டு போக மீஜி சிரிச்சுட்டே அங்க இருந்து பின்னாடி ஓடிட்டு இருக்கா. சென்னு மறுபடியும் அவனோட அந்த பில்லியர்ட்ஸ் போர்டுக்கு வரான். நேரா அங்க வந்துட்டு எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் கூப்பிட்டு, நாளையில இருந்து இந்த இடம் ரெனோவேட் ஆக போகுது, இதுக்கு மேல இங்க குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்க முடியாது, நிஜமான ஒரு ஸ்னூக்கர் கிளப்பா மாறப்போகுது, நாங்க வேலைக்கு கோச்சிங்க்கு தெளிவா ஆள் எடுக்க போறோம், யாரெல்லாம் கோச்சிங் கத்துக்கணும் கேம் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் தான் இங்க வரலாம், ஒயின் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இங்க கிடைக்காது, சிகரெட் கூட இங்க கிடைக்காது, யாருக்கெல்லாம் அதுல விருப்பம் இல்லையோ இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல அங்க இருந்து அத்தனை பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்காக தான் வந்திருப்பாங்க போல. என்னையா ஓவரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பண்ண போற அப்படின்னு சென்னு கிட்ட போ வந்து கேக்குறான். இடத்த மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு நேரா ஃபுல்லா இடத்த மாத்துறதுக்கு ரெனோவேட் பண்றதுக்கு ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த இடத்துல ஸ்னூக்கர் கிளப் வரப்போகுது, எல்லாரும் வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா மீஜி அன்னைக்கு அங்க ஏதோ வந்துட்டு நிறைய பார்சல் எல்லாம் அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு இருக்கா. டக்குன்னு ஒருத்தருக்கு அடிபடுற மாதிரி போகுது போல. மீஜி போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணி வச்சிடுறா. என்னம்மா யாருமா நீன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல சார், இந்த ஊர்ல தான் நான் இருந்தேன், முன்னாடி நிறைய பார்சல் அனுப்பிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஆனா பிரைவேட் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப மாறிடுச்சு, போஸ்ட் ஆபீஸ் மாதிரியே இல்லையேன்னு சொல்ல. ஆமாமா எல்லாம் மாறிடுச்சு, முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மீஜி அங்க இருக்கிற இடத்தெல்லாம் அப்படியே போட்டோ எடுத்துட்டே இருக்கா. எதுக்குமா போட்டோ எடுக்கிற, என்ன பண்றேன்னு கேட்க, இல்ல என் ஃப்ரெண்டுக்கு நான் எங்க இருக்கேன்னு சொல்லணும், அவனுக்கு வழி தெரியாது, அதுக்குதான், எடுக்க கூடாதா, டெலீட் பண்ணிடுவான்னு கேட்க, இல்லம்மா பரவாயில்ல நீ தானே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவரும், யார் இந்த பொண்ணு எதுக்கு போட்டோ எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. மீஜி நேரா போறவ இன்வெஸ்டிகேஷன் கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு போன்ல நம்பர்ஸ் வச்சிருக்கா. அந்த நம்பருக்கு அந்த போட்டோல அமுச்சு விட்டுட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டே இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.